Hello all, welcome to TechOCS channel. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் டோக்கன்ஸ். நம்ம என்ன சொன்னோம், லெக்சிக்கல் அனலைசரில் எல்லாத்தையும் டோக்கனாக ஜென்ரேட் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அந்த டோக்கனுக்குள்ளே என்னென்ன இருக்குது, எப்படிலாம் ஸ்பெசிஃபை பண்ணணும் அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிற டாபிக் தான் ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் டோக்கன்ஸ். இட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஃபார்மலி டிஃபைனிங் டோக்கன்ஸ் ஆஃப் அ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸிங் பேட்டர்ன்ஸ் யூஸ்வலி ரிட்டர்ன் ஆஸ் ரெகுலர் எக்ஸ்பிரஷன். இந்த பேட்டர்னை வச்சு தான் நம்ம டோக்கனே ஜென்ரேட் பண்ணுவோம். அந்த பேட்டர்ன் வந்து எதில் எழுதியிருப்போம்னு பார்த்தீங்கன்னா ரெகுலர் எக்ஸ்பிரஷனை யூஸ் பண்ணி எழுதியிருப்போம். ஓகேவா? ஸோ இதில் நம்ம வந்து எவ்ரி டோக்கன் இஸ் ஐடென்டிஃபைட் யூஸிங் 3 கான்செப்ட்ஸ். ஒன்று வந்து டோக்கன், பேட்டர்ன், லெக்சிம். டோக்கன்கிறது கேட்டகரி ஆஃப் சிம்பிள்ஸ். இப்போ இன்ட், கவுண்ட் அப்படின்னு இருக்குன்னா இதில் வந்து இன்ட்டுங்கிறது கீவேர்ட், கவுண்ட்டுங்கிறது ஐடென்டிஃபையர் அப்படின்னு சொல்லி கேட்டகரைஸ் பண்ணும். அந்த பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா ரூல் டிஸ்கிரைபிங் தி டோக்கன் ஸ்ட்ரக்சர். இந்த டோக்கன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத டிஸ்கிரைப் பண்ணுறதா இந்த பேட்டர்ன். ஸோ நான் என்ன சொன்னேன், இன்ட் அப்படிங்கிறது எனது ஒரு கீவேர்ட். ஓகேவா? ஸோ இந்த கீவேர்ட் வந்து இதுக்கு நமக்கு வந்து நம்ம எப்படி எழுதுவோம், இதோட வேல்யூஸ் என்னெல்லாம் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் தான் ரெகுலர் எக்ஸ்பிரஷன். ஸோ நம்ம ரெகுலர் எக்ஸ்பிரஷனை வச்சு ஒரு பேட்டர்ன் வந்து இதுக்கு ஜென்ரேட் பண்ணிடுவோம். அதாவது ஸ்மால் ஆல்ஃபபெட்டிக்ஸ் ஃபாலோட் பை ஸ்மால் ப்ளஸ் கேபிட்டல், எந்த ஆல்ஃபபெட்ஸ் வேணாலும் இருக்கலாம், ஃபாலோட் பை எனி ஆல்ஃபபெட்ஸ் அண்ட் நம்பர் முன்னாடி வந்துடக்கூடாது. ஓகேவா? நம்பர் முன்னாடி வந்துச்சுன்னா அது இந்த பேட்டர்னில் மேட்ச் ஆகலை அப்படின்னு சொல்லி இந்த டோக்கனே தப்பு அப்படின்னு சொல்லிடும். ஓகே? ஸோ இந்த பேட்டர்னை மேட்ச் பண்ணால் தான் நமக்கு வந்து அந்த டோக்கனே நமக்கு இது டோக்கன் அப்படின்னு சொல்லி நம்ம ஜென்ரேட் பண்ணுவோம். இப்போ நீங்கள் இன்ட்டுக்கு பதிலாக இந்த இடத்துல இங்க்ஸ்ன்னு கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. அப்போது இந்த என்ன பண்ணோம்னா இது வந்து இந்த பேட்டர்ன், இந்த கீவேர்ட் வந்து இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு எரர் த்ரோ பண்ணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு லெக்சிம் அப்படின்னா ஆக்சுவல் சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர். ஸோ என்னோட ப்ரோக்ராமில் நான் என்ன கொடுத்துருக்கனோ அதுக்கு டோக்கன் ஜென்ரேட் பண்ணியிருப்பேன். ஸோ எதுக்கு நான் டோக்கன் ஜென்ரேட் பண்ணியிருக்கனோ அந்த ஆக்சுவல் சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர் தான் லெக்சிம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே? ஸோ காமன் டோக்கன் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கீவேர்ட், ஐடென்டிஃபையர்ஸ், நம்பர்ஸ், ஆப்ரேட்டர்ஸ், ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ், செப்பரேட்டர்ஸ், டீலிமிட்டர்ஸ். ஓகே? இது ஆல்ரெடி நம்ம ரோல் ஆஃப் லெக்சிக்கல் அனாலிசிஸ்லேயே பார்த்தோம். கீவேர்ட்ஸ்னால் இஃப், எல்ஸ், அதெல்லாம் ரிசர்வ்டு வேர்ட்ஸு. ஐடென்டிஃபையர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெட்டர் ஐடென்டிஃபையரோட பேட்டர்ன் இப்படி தான் இருக்கணும். லெட்டர் ஃபாலோட் பை லெட்டர் ஆர் டிஜிட், இப்படி தான் இருக்கணும். ஓகே? நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட் ப்ளஸ், அதாவது இட் ஷுட் ஸ்டார்ட், ஏதோ ஒரு நம்பராவது இருக்கணும், அதை ஃபாலோட் பண்ணி என்ன நம்பர் வேணாலும் வரலாம். ப்ளஸ் இந்த ஸ்டார், க்ளீன் க்ளோஷர், ப்ளஸ்ஸு இதெல்லாமே வந்து நம்ம தியரி ஆஃப் காம்படிஷன் அந்த ஃப்ளாட் கான்செப்ட் சப்ஜெக்ட் படிக்கும்போது நம்ம இதெல்லாம் படிச்சிருப்போம். ஓகே? ஸோ ஸ்டார் அப்படிங்கிறது 0 ஆர் மோர் அக்கரன்ஸ், ப்ளஸ் அப்படிங்கிறது 1 ஆர் மோர் அக்கரன்ஸ். ஒரு தடவையாவது இங்கே ஏதோ ஒரு நம்பர் வந்திருக்கணும். இங்கே ஆனால் அப்படி இல்லை, வெறும் லெட்டர்ஸ் மட்டும் வந்திருக்கலாம். அதுக்கப்புறம் ஃபாலோட் பை இது வரலாம், வராமலும் இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டோட பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா டிஜிட் ப்ளஸ் பாயிண்ட்டு டிஜிட் ப்ளஸ், அதாவது 10.1 அப்படின்னு சொல்லி நம்ம டினோட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஆப்ரேட்டர்ஸ், ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் நம்மளுக்கு தெரியும், கம்பேரிஷன் ஆப்ரேட்டர்ஸ், லெஸ் தென், கிரேட்டர் தென் இதெல்லாம். அண்ட் தென் டீலிமிட்டர்ஸ் ஆர் செப்பரேட்டர்ஸுங்கிறது கமா, செமிகோலன் இதெல்லாம். ஓகேவா? ஸோ இந்த டோக்கன் இது பண்ணி வாட் இஸ் ரெகுலர் டெஃபனிஷன் அப்படின்னா நேம்டு ரெகுலர் எக்ஸ்பிரஷனை தான் ரெகுலர் டெஃபனிஷன்னு சொல்கிறாங்க. இப்போது லெட்டருக்கு வந்து என்ன ரெகுலர் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஏ டு கேபிட்டல் ஜி, ஸ்மால் ஏ டு ஜி. ஓகே? அண்ட் தென் டிஜிட் வந்து 0 to 9. ஐடென்டிஃபையர் அப்படின்னா லெட்டர் ஃபாலோட் பை லெட்டர் ஆர் டிஜிட் த ஹோல் ஸ்டார். ஓகேவா? ஸோ இதுதான் ரெகுலர் எக்ஸ்பிரஷன். அதோட இதுக்கான பேட்டர்ன் இதுதான். ஓகேவா? ஸோ ப்ரையாரிட்டி ஆஃப் டோக்கன்ஸ் வந்து இப்போ வந்து 2 பேட்டர்ன் மேட்ச் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரே கோடுக்கு 2 பேட்டர்ன் மேட்ச் ஆகுதுன்னா இப்போ அதுக்கு எப்படி டோக்கன் செட் பண்ணணும்னா
லாங்கஸ்ட் லெக்ஸீம் தான் அதில் நம்ம சூஸ் பண்ணுவோம். இஃப் சேம் லென்த்து, இப்போ ஒரே லென்த் வருது, இப்போ ரெண்டு இதுக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இன்ட்டு ஃப்ளோட்டுன்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இது லாங்கஸ்ட் லெக்ஸீம் எதுவோ ஃப்ளோட் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பேட்டர்னுக்கு டோக்கனாக ஜென்ரேட் பண்ணுவோம். ஓகேவா? இஃப் சேம் லென்த் ரெண்டுமே சேமாக வருதுன்னா இட் வில் பி ட்ரீட்டட் அஸ் கீவேர்ட் ஓவர் ஐடென்டிஃபையர். அதை வந்து டோக்கன் எப்படி எடுத்துக்கும் அப்படின்னா அது வந்து இது வந்து ஒரு கீவேர்டு, ஐடென்டிஃபையர் கிடையாது. ஸோ ப்ரையாரிட்டி இஸ் கிவன் டு கீவேர்ட் நாட் ஐடென்டிஃபையர். ஸோ தட் இஸ் தி ப்ரையாரிட்டி ஆஃப் டோக்கன்ஸ். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம டோக்கன்னா என்ன, டோக்கனுக்குள்ளே என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது, டோக்கன், பேட்டர்ன், லெக்ஸீம், ரெகுலர் எக்ஸ்பிரஷன், அதை பற்றி எல்லாமே பார்த்தோம். ஓகேவா? தேங்க்யூ.